ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமிஸ் வேர்ல்ட். இது வெட்னஸ்டே நைட்டு வீடியோ. வெட்னஸ்டே நைட் வந்து ஃப்ரைட் ரைஸும் கிரில்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம். இதோட வந்து மார்னிங் வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு. தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் செல்ஃப்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கம்மல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். கலர் கலராக இருக்கிறத பார்த்தாலே உடனே வாங்கிடுவோம். அதிகமாக பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து சில்வர் மாதிரி இருக்கிறது தான் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்குவோம். இந்த சீப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அதை வாஷ் பண்ணி ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணி தான் வைப்பேன். ஆனால் எங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சீப்பு கூட இருக்காதுங்க. எனக்கு இல்லை சீப்பு, உனக்கு இல்லை சீப்புன்னு சொல்லி தேடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கிளிப்புக்கு ஒரு கதையே இருக்குது. இதில் வந்து 2-3 கிளிப்பு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. அவர் திருவிழாவுக்கு போனார்னா அழகழகாக வாங்கிட்டு வருவாருங்க. என் பசங்களுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவருக்கு பிடிச்சி எனக்கு வந்து வைலட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பர்பிள் கலர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி கலரில் வாங்கிட்டு வருவாருங்க. எப்படி வாங்கிட்டு வருவாருன்னு ஆனால் அழகாகவும் இருக்கும். பரவாயில்லையா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இந்த நெயில் பாலிஷுக்கு சொல்லவே வேண்டாம். ஊர்பட்ட நெயில் பாலிஷ் வந்து இருக்கும் வீட்டில். நான் இதில் பார்த்தீங்கன்னா நிறையத்தை தூக்கி போட்டுட்டேன். என் பசங்க வந்து என்னை போடவே விடலை. ஏம்மா போடுறீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுலே ஒரு வந்து சந்தோஷம். இவ்வளோ நெயில் பாலிஷை வச்சுக்கிட்டு கலர் கலராக அதை பார்க்குறதுலேயே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலெல்லாம் என்னால் வைக்க முடியாது, இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணுக்கு பிரேஸ்லெட்னால் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு நான் மீஷோவில் போட்டு கலர் கலராக வந்து அவள் பர்த்டேக்கு நான் வந்து கிஃப்டாக நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மட்டும் எடுத்து போடுவாள். மற்ற டைம் வந்து இந்த பாக்ஸில் வச்சு முடி வச்சுடுவாள். அதை பத்திரமா இன்னமும் வச்சுட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேட்சிங்காக போடணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருந்தது. ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கிடைக்கல. அதனால் இப்போ என் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்க்காக வாங்கினது. இந்த நெக்லஸ்ஸு இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து போடுறதே இல்லை. ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவதுனா நம்ம போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்ருக்கேன். இந்த ஸ்டோனு இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் மீஷோவில் போட்டு வாங்கினது தான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி போட்டுப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பசங்கள்லாம் வந்து ஜீன்ஸு டிஷர்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக போட்டால் இதெல்லாம் மேட்சிங்காக போடலாம். ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா, மேரேஜு இல்லை வேறு எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விடணும். எங்கே ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனும் வர மாட்டேங்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம போட்டு அழகு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆசை இதை மாதிரிலாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஏதாச்சும் வரும்ல, அப்போ போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து எல்லா திங்ஸையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இதுலேயே வந்து ஆஃப் டேக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் நிறைய இருக்குது, ஒரு ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரியே போடலாமா, இல்லை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ஐஷேடோ வந்து நான் மீஷோவில் போட்டு தான் வாங்கினேன். ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. அது கூடவே இந்த ப்ரெஷ்ஷும் கொடுத்தாங்க. கலர் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து இப்படி தான் போச்சு. நம்ம போமோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.